உங்களுக்குலாம் எத்தனை கிலோ மூளைங்க இருக்கு? உங்க மூளையோட வெயிட் தெரியுமா? இந்த 5 விரல்கள் போல இறைவன் எல்லாரும் படைப்புல ஒண்ணு போல தான் வச்சாரு. எல்லாருக்குமே 1.3 1.3 தான் 1.35 ஓகேவா? இதுதான் நம்ம மூளையோட வெயிட். ஆனா, ஒருத்தன் ஏழையாவும், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான். ஒருத்தன் படிப்புல பின்தங்கினான், ஒருத்தன் படிப்புல அதிகமாவும் இருக்கிறான். இத தான் நான் மாணவர்கள்ட்ட சொல்லுவேன். உங்களால படிக்க முடியாதது, செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. உன்னால எல்லாமே முடியும். சரியா? ரோபோட்டுக்கு சொல்லுங்க, மூளை இருக்கா? இருக்கா? இருக்கு. ஆனா, மனசு கிடையாது. மனுஷனுக்கு 2ம் இருக்கு. இருக்குல்ல? அத வச்சு நம்ம ஜெயிக்கலாம். ஜெயிக்க முடியுமா? முடியாதா? இதுதான் கம்பேரிசன். சரிங்களா? ஸோ, இப்ப என்ன சொல்றேன் கேளுங்க. மெஷின்ஸ்க்கு இல்லாத ஃபீலிங்ஸ் நமக்கு உண்டு. அது என்ன மேடம்? மிஷினுக்கு இல்லாத ஃபீலிங், எம்பதி 2மே நம்மகிட்ட இருக்கு. அது நம்மளோட ஸ்ட்ரென்த். எப்படி மேடம்? அது எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கும்? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப அதுக்கு தான் பதில் சொல்லப் போறேன். ஃபீலிங்ஸ்ன்னு சொன்ன உடனே, உங்ககிட்ட ஒருத்தன் வரான். எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. எக்ஸாம்ல நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். ஆனா மார்க்கே வரல. இந்த முறை நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப அவனுடைய பெயின், வலி உங்களால உணர முடியும். அடுத்த காலகட்டத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீ ட்ரெயின் பண்ணி குடுக்குறீங்க. அவன கனவு காண வைக்கிறீங்க. வெற்றி அடைய வைக்க முடியும். அப்ப அவன கனவு காண செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு. அந்த ஃபீல் உங்ககிட்ட இருக்கு. 3வது இவன் முதல்ல தலை குனிஞ்சான்ல. 2வது தைரியம் குடுத்து தட்டி குடுத்தீங்களா? அந்த 2யும் தைரியத்தையும், அந்த வெட்கத்தையும் கொண்டு வந்து அவன எப்படி ஜெயிக்க வைக்கணும், அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தருக்கு வரக்கூடிய அந்த துன்பத்த பார்த்து நம்ப அழுவோம்ல. ஸ்டூடண்ட் அழுதா நமக்கு அழுகை வருதுல்ல. இந்த ஃபீல் நம்மகிட்ட இருக்கு. நம்பிக்கை அதிகமா கொடுக்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா, நம்மகிட்ட தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, "ஏய் உன்னால முடியாது. நீ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்." நம்ம என்ன சொல்லுவோம்? "உன்னால முடியும்டா. உன்னால முடியலன்னா யாருமே செய்ய முடியாது. நீ இதுல இறங்கு. நீ ஜெயிப்ப. மிஸ் உன் கூட இருப்பேன்." அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபீலிங்ஸ். இது மெஷின்ஸ் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, எம்பதி. அது என்ன சிம்பதி கேள்விப்பட்டிருக்கோம். எம்பதி சொல்றீங்க. எம்பதினா புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை. அவன் எதனால மார்க் எடுக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய சுற்றி உள்ள பேக்ரவுண்ட் என்ன? இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்போமா இல்லையா மனுஷங்க? தென் உணர்றோம். உணர்வு பூர்வமா அவனுடைய தோல்விக்கு இதெல்லாம் காரணமா இருக்குன்னு, அவன் அழும்போது அவன் உணர்வுகள நம்ம புரிஞ்சு, ஆனா மெஷின்ட்ட போய் நம்ம ஒரு உளுந்த வடை சுட்டு வைக்கிறீங்க. மெஷின்ஸ் செம்மையா இருக்குப்பா. ஸ்மெல் பண்ண முடியுமா? நம்ம ஒரு சின்ன ஒரு குக் பண்ணா கூட, அன்னைக்கு வீட்ல எல்லாரும் என்ன பண்ணுவோம்? சூப்பர்! பிரமாதம்! அப்படின்னு சொல்லி அவன ஒரு சாதாரண காஃபி போட்டா கூட, அந்த உணர்தல் தன்மை நமக்கு கடவுள் படைச்சு குடுத்துருக்கிறாரு. இன்னொன்னு உதவக்கூடிய தன்மை நமக்கு குடுத்துருக்கிறாரு. நல்லா பாருங்க. நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க. ஃபாஸ்ட்டா செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல நம்பிக்கையோட நான் ஜெயிப்பேன்னு நினைப்பீங்களா? சொல்லுங்க. உங்ககிட்ட மனுஷனா பொறந்ததுனால ஃபீலிங்ஸ், எம்பதி 2மே இருக்குங்க. இந்த 2யும் வச்சு அத ஸ்ட்ரென்த்தா பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? நம்மளால சாதிச்சு, அப்படியே மேல் நோக்கி என்ன பண்ண முடியும்? வெற்றிய நமக்காக நாம தேடி நம்மோட வெற்றிய நம்மளால குறிக்க முடியும். அப்படிங்கிற அந்த உத்வேகம் உங்களுக்குள்ள இருக்கும். இருக்கா இல்லையா உங்களுக்கு? எஸ்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா மேடம். எனக்கு இருக்கு. நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் தோக்க போறது கிடையாது. எனக்கு மத்தவங்களுடைய வலிகள இப்போ ஒரு மனுஷன் சிறந்த மனிதன் எப்படி தெரியுமாங்க? மத்தவங்க உணர்வுகள புரிஞ்சு நம்ம சுத்தி இருக்கிற நம்ம குடும்பத்தில ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம குடும்பத்தில நம்ம எல்லாரையுமே நம்மள அவங்க புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா எத்தன பேரு உங்க குடும்பத்தில உள்ள அத்தன உறுப்பினர்கள பத்தி உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது, இந்த கலர் பிடிக்கும், அந்த கலர் பிடிக்காது, அவங்களுக்கு இந்த செயல் செஞ்சா பிடிக்கும், இந்த செயல் செஞ்சா பிடிக்காது. குடும்பத்தில பிரிவினை, சண்டை வரவே வராதுங்க. புரியுதா? ம். இதெல்லாம் ஒரு மெஷின் குடுக்குமானா? கிடையாது. ஆனா, 6 அறிவு உள்ள மனுஷங்க நமக்கு எல்லாத்தையுமே மாத்த முடியும். நமக்கிட்ட அந்த ஃபீலிங் இருக்கு. மத்தவங்களுடைய பகுத்தாராய்ஞ்சு, அவங்கள உணர்ந்து, அவங்கள படிச்சு, எல்லாத்தையுமே தெளிவா உணரக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா? அந்த அப்ப யார் பெருசு? மெஷினா? மனுஷங்களான்னா? நாம. அத உருவாக்குறதே நாம தான்.
அப்போ நம்மளுடைய ஆறுதலுக்காக, நம்மளுடைய விஷயங்களுக்காக நம்ம அதை பயன்படுத்தி தேர்வு செய்கிறோம். பட் அது கொடுக்கக்கூடிய அந்த அறிவை விட நாம் பெறக்கூடிய அறிவு வந்து அதிகம். சரியா? நிறைய விஷயங்களை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும், வெற்றியாக சாதிக்க முடியும். உண்மை தானே? இன்னைக்கு பல பேர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ச்சே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், நான் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், ஏஐயில் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணும், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும், கால்குலேஷன் படும், 24x7 வேல்யூ சீக்கிரம் கொடுத்துரும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? ஃபீலிங் இருக்குது, நம்மக்கிட்ட எம்பத்தி இருக்குது, கனவு காணக்கூடிய தன்மை இருக்குது, மற்றவங்க மேலே செலுத்தக்கூடிய அக்கறை இருக்குது, நம்ம வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள். புரிஞ்சிச்சா? மெஷின்னா என்ன டிஃப்ரென்ஸு? ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் தான் போடும், ஸ்மார்ட்டாக கொடுக்கும், கால்குலேஷன் கொடுக்கும். அதான் ஏஐ, அதுதான் மெஷின், அதுதான் ரோபோ. ஆனால் மனுஷங்க நம்ம யார்? ரியல். நீ தான் அந்த பொக்கிஷமான ஒரு பொக்கிஷம். எப்படி இருப்பேன்? உனக்கு ஃபீலிங் இருக்குது, எம்பத்தி இருக்குது, ஓகேவா? கனவு காணக்கூடிய தன்மை இருக்குது, மற்றவங்க மேலே உள்ள அக்கறை இருக்குது. இதெல்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த்து. நீங்கள் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்றைக்கி போட்டு கொடுக்குறீங்க. சரியா? நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே, இன்றைக்கி சொன்ன கருத்தை பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, இன்னொரு ராணிக்கு, இன்னொரு ராஜாவுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டை மறக்காமல் கொடுங்க. நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, ஃபீலிங்ஸ்க்கு அடிக்டாக இருக்கீங்களா, இல்லை எம்பத்தியில் இருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃபெயிலியருக்கு என்ன காரணம், அதை கொடுங்க. சரியா? இது கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் நீங்களே கொடுத்துப்பீங்க. சரியா? மறக்காமல் லைக் கொடுங்க.